எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இன்று இந்த வீடியோவில் வசீகரம், செல்வாக்கு, தலைமைத்துவ கோட்பாடுகள் மற்றும் அரசு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய செமிரா அப்படிங்கிற ஒரு புனிதமான ஏஞ்சலை பற்றி பார்க்க போகிறோம். இது செல்வங்களினுடைய தாய் மற்றும் பிரபஞ்சத்தினுடைய ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏஞ்சல் ஒரு உயர்தரமான வல்லமை மிகுந்த உயர்தரமான வல்லமையை கொன்ற ஒரு ஏஞ்சல் ஆகும். இது ஈர்க்கும் காந்த வல்லமையை, காந்த ஆளுமையை கொண்ட ஒரு ஆற்றல். அது மட்டுமல்ல, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூலோபாய வேலைகளை செய்யக்கூடிய, நமக்கு தூண்டக்கூடிய, அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது மாதிரியான தூண்டக்கூடிய, வல்லமையை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஆதியில் செல்வந்தர்கள், அரசர்கள், தொழிலதிபர்கள், படைத்தலைவர்கள், ஆன்மீகவாதிகள் போன்றவர்கள் இந்த ஆற்றலை பயன்படுத்தி பல சாதனைகளையும் பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அனுமானிக்க முடிகிறது. மேலும் பேய் பிடித்தல், அதாவது ஹிஸ்டீரியா அப்படிங்கிற அதாவது உளவியல் சார்ந்த உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மாந்திரிகத்தினால ஏவப்படக்கூடிய மாந்திரிகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு தீய சக்திகள்னால் ஏற்படக்கூடிய ஒரு தீவினைகள், இவைகளிடம் தீய சக்திகளிடம் ஒரு நல்ல பாதுகாப்பை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆற்றலாகும். வியாபாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப மேன்மை போன்ற விஷயங்களில் பொருளாதார சிக்கல்கள், இதுகள்லாம் அது மாதிரி காரிய தடைகள், நம்ம ஒரு காரியம் நினச்சி போகிறோம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரிய தடைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஆற்றல் இதை அனுஷ்டானம் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு சுமூகமாக விடுதலையை கொடுத்து நம்ம காரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஏஞ்சல் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட தெய்வீக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஏஞ்சல் ஆகும். இது வடக்கு வானத்தில் இருக்கக்கூடிய டல்வி வடிவம் கொண்ட காசியோபியா நட்சத்திர தொகுப்புகளில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்களில் வலுவான கதிர்வீச்சுகளை உமிழக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் தான் இந்த செமிரா அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் ஆகும். சரி, இந்த ஆற்றலை எப்படி அழைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அது மாதிரி புதன்கிழமை, இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை தேர்வு செஞ்சுட்டு நம்ம ஒரு தனி அறையில் ஒரு பீடம் அமைச்சு அதில் நம்ம ஒரு வெள்ளை ஆடை உடுத்தி நம்ம கிழக்கு முகமாக அமர்ந்து, ஏன்னா இந்த ஆற்றல் ஒளி சித்தமான ஆற்றல், அதனால் நம்ம கிழக்கு முகமாக தான் திரும்பி நம்ம இதை அழைக்கணும். இது வரும்போது ஒளி பிரகாசங்கள் வரும், அதனால் நம்ம கிழக்கு தான் இதுக்கு சரியான திசை. அதனால் நம்ம கிழக்கு புறமாக திரும்பி அந்த பீடத்தில் 5 மெழுகுதிரிகள், அதாவது வெள்ளை மெழுகுதிரி 5 மெழுகுதிரிகள் வச்சு ஏற்றி வச்சிடணும். ஏற்றி வச்சுட்டு அப்பம், அது மாதிரி கோதுமை அப்பம் வச்சுட்டு ஒயின், திராட்சை ரசம் அது வச்சுட்டு, அது மாதிரி பூச்செண்டுகள் வைக்கலாம். இந்த மாதிரியான படையல்களை வச்சு சைவ படையல், சைவத்தில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அது மாதிரி வச்சு அதோட ஒரு முக்கியமான ஒரு ஆயில், அதாவது ஈஸ்டர் லில்லி ஆயில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு முழு விசுவாசத்தோடு நம்ம பூர்ணத்தில் சிந்தையை நிறுத்தி, முழு விசுவாசத்தோடு பூர்ணத்தில் சிந்தையை நிறுத்தி நம்ம அழைச்சோம்னா அந்த தேவதை வரும், பேரொளியோடு வரும்.
பேரொலியில் வந்து அந்த தேவதை வந்து வரும். கம்பீரமான நடையில் பேரொலியோடு சேர்ந்து வரும். இது வந்து 53 நாட்கள். இதனுடைய அடக்கம் வந்து 53 நாட்கள். இதில் 53 நாட்கள் கடந்த பிறகு 13 நாட்களில் வந்து அது வந்து ஆற்றல்கள் வந்து நம்ம உணர்கிற அளவுக்கு வந்து நம்ம வெளிப்படும். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்து அந்த அதாவது மனக்கண், அதாவது இங்கே 3வது கண், இந்த 3வது கண்ணில் வந்து நெற்றிக்கண்ணில் வந்து நம்ம வந்து பார்த்து அந்த தேவதையோட வந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று அநேக காரியங்களை செய்யலாம். இந்த மாதிரி தபசு காலங்களில் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கனவு நிலையில் வந்து புறா, பறவைகள், அது மாதிரி வந்து மீன் போன்ற திமிங்கலம், மீன், இப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு வந்து தோன்றி மறையும். அப்போ நம்ம தவசு காலங்களில் வந்து நம்ம வந்து மன விசுவாசத்தோடு அந்த தவசில் வந்து நம்ம வந்து பயிற்சி எடுக்கும்போது புறாக்களுக்கு தானியங்கள் நம்ம வந்து புறாக்களுக்கு தானியங்கள் நம்ம போட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த தேவதையுடைய அன்பை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் விரைவாக பெற முடியும். அப்படி இந்த தேவதை வரும்போது வந்து பூரண விசுவாசத்தில் வந்து நம்ம இருக்கும்போது பேரொலியோடு அந்த தேவதை நம்ம முன்னால் கம்பீரமான நடையில் வரும். ஒரு ராணி மாதிரி வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வரும். அப்போ வந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியும், பல அற்புதங்களை செய்யலாம். இது வந்து ஆரம்ப விசுவாசிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். ஒரு ஆரம்ப விசுவாசிகளுக்கு வந்து கனவுகளில் தான் தோன்றி காட்சி அளிக்கும். கொஞ்சம் மூத்த விசுவாசிகள், முதிர்வடைஞ்ச விசுவாசிகளுக்கு வந்து இந்த தேவதை வந்து நேரடியாக நம்ம முன்னால் தோன்றி நமக்கு வந்து காட்சி அளிக்கும். அந்த நேரடியாக தோன்றி காட்சி அளித்த பிறகு தான் நம்ம வந்து அதிகப்படியான விஷயங்கள் செய்யலாம். அது வரையில் வந்து நம்ம ஒரு 13 நாள் கழித்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம், அற்புதங்கள் செய்யலாம். அப்படி முதிர்ச்சியாக பல அற்புதங்களை செஞ்சு நம்ம வந்து சாதிக்கலாம். இந்த தேவதையை வந்து சில கோட்பாடுகளில் வந்து வீழ்ந்த தேவதை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது சில கோட்பாடுகளில். ஆனால் அது ஒரு வேளை வந்து இது வந்து ஆன்மீகத்துக்கு வந்து கீழ்ப்படியாத தேவதை. ஒருவேளை அந்த ஆன்மீகத்தை கீழ்ப்படியாத தேவதை ஏஞ்சல் அப்படிங்கிறதுனால வந்து அந்த தேவதை அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். அல்லது இது காமனுடைய வழித்தோன்றல்கள் வேற இருக்கு, அதனால வேற வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒரு 2 விஷயத்தினால கூட இதுக்கு முரண்பட்டான கோட்பாடுகள் கொண்டவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஒரு உச்சரிக்கலாம். எதுவுமே அவரவர்களுடைய பார்வைக்கு எப்படிப்படுதோ அப்படித்தானே இது. ஆனால் வந்து இது வந்து இயற்கையினுடைய ஆற்றல், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது இயற்கையினுடைய ஆற்றல். அதனால் வந்து நம்ம அதை பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது அது நன்மை அடைகிறோம், அவ்வளோதான். இந்த ஏஞ்சல் வந்து பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன, காற்றினுடைய தத்துவத்தை கொண்டதாகும். அது மட்டும் நம்ம உடம்புல வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், சிகப்பு அணுக்கள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணு தட்டுக்கள் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய தொடர்பு உடையது. அதாவது இது இரும்புத்தாது, அதனால் இந்த தேவதைக்கு வந்து உகந்ததாகும். படிகத்தை பொறுத்தளவில் வந்து கேட்சை, அதாவது பூனைக்கண் படிகம். நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேவதைக்கு ஒரு புனிதமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை, ஸ்கை ப்ளூ, அது மாதிரி வந்து க்ரீன், அந்த மாதிரியான அக்மரி க்ரீன், அந்த மாதிரியான பச்சைகள் வந்து அந்த மாதிரியான நிறங்கள் வந்து இந்த தேவதைக்கு வந்து உகந்ததாகும். ரசாயனத்தை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ், கால்சியம், அதுக்கடுத்து இதோடு சேர்ந்து மற்ற சில வாயுக்கள் இதில் இருக்குது. ஹைட்ரஜன் மாதிரி வந்து சில வாயுக்களும் இந்த ஏஞ்சலுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஏஞ்சல் ஆகும். மேலும் இந்த 7 சக்கரங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இது கிரவுன் சக்கரா. இந்த கிரவுன் சக்கராவோட தொடர்புடையது பீனல் சிறப்பியனுடைய தொடர்பு உள்ள ஒரு ஏஞ்சல். அடுத்து ஹார்மோன் அப்படின்னீங்கன்னா அறிவு, எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய பேரின்ப ஹார்மோனான
என்டோர்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் மற்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னைய ஃபோனில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஃபோனில் டைரெக்டாக தொடர்பு கொண்டு பேசுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோனில் தொடர்பு கொண்டு நேரடியாகவும் நீங்கள் பார்க்கலாம், பேசலாம். நேரடியாக சில விஷயங்கள் நம்ம சில பொது வெளியில் பேச முடியாத சில விஷயங்கள் நம்ம நேரடியாக சந்திக்கும் போது எல்லாமே தெளிவாக நம்ம பேசுவோம். அது மாதிரி இந்த ஒரு ஆற்றலை இப்பிறவியில், அதாவது நமக்கு ஒரு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு நேசிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் கிடச்சிருந்தேன். இந்த பிறவியில் இதை விட ஒரு புண்ணியம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடுடைய தேவதையாகும். ஆகவே இந்த ஆற்றலை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து சமூகத்திற்கோ அல்லது இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் நல்ல விஷயத்தை செய்து பலன் நன்மை அடைய